அருமையான ஒரு பச்சை பயிறு கடையல் பண்ணுறதுக்கு 3/4 டம்ளர் பச்சை பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்திருக்கேன். இது வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1 தக்காளி கட் பண்ணினது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். வெயிட் போட்டுட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணினா நல்லா அழகாக மலர்ந்து வெந்து வந்திருக்கு பச்சை பயிறு. இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சிடலாம். இப்போது தாளிக்கணும். ஒரு சட்டி வச்சுருக்கேன், மண் சட்டி. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணினது, கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 4 திருப்பி விட்டுட்டு கடைஞ்சி வச்சுருக்கிற பச்சை பயிறு கலவையை சேர்த்துக்கிறேன். கூட இன்னும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 5 பல் பூண்டு தட்டினதும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கறிவேப்பிலை கொத்தமல்லி பிச்சு வச்சதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டா கம கமன்னு பச்சை பயிறு கடையல் ரெடி.